நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்கள் என்னவென்று பார்த்தோமானால் 9 விடயங்களை இங்கே குறிப்பிடலாம். முதலாவது, பெருமானமுள்ள, அதாவது ஒரு சைஸ் உள்ள கடுகளவு சிறிதாக இருந்தாலும் கூட அதனை உட்செலுத்துதல். முன்பின் துவாரங்கள் போன்ற இயற்கையாகவே திறந்த துவாரங்களினூடாக உட்செலுத்துவது நோன்பை முறித்துவிடும். இரண்டாவதாக, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல், உடல் உறவு கொள்ளுதல் மற்றும் இந்திரியத்தை வேண்டுமென்றே கை போன்ற ஒன்றை கொண்டு வெளியாக்குதல், ஹைல் ஏற்படுதல், பிரசவ இரத்தம் என்று சொல்லப்படக்கூடிய நிஃபாஸ் ஏற்படுதல், முழு நாளும் நோன்புடைய முழு நேரமும் மயக்கமுற்றிருத்தல், புத்தி சுவாதீனத்தை இழத்தல் மற்றும் ரித்தத் ஏற்படுதல், அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை விட்டும் வெளியேறுவதும் எமது நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒருவருக்கு இந்த நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களிலே ஏதாவது ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அவரை 2 நிலைமைகளிலே பார்ப்போம். ஒன்று, அவருக்கு மறதியாக இது ஏற்படுமாக இருந்தால், நோன்பை முறிக்கக்கூடிய ஏனைய விடயங்களிலே ஏதாவது ஒன்று அவருக்கு ஏற்படுமாக இருந்தால், அவர் நோன்பாளி என்று அவர் மறந்திருப்பாராக இருந்தால் அவர் அந்த நோன்பை விட வேண்டிய அவசியமில்லை. நோன்பாளியாகவே அவர் அந்த நாளை முடித்துக் கொள்வார். அல்லது அவர் நோன்பாளி என்று அறிந்து நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களிலே ஏதாவது ஒன்று அவருக்கு ஏற்படுமாக இருந்தால் அவருக்கு பாவம் இருக்கிறது. அதே போல் அவர் அதனை கலா செய்ய வேண்டும். ஆனால் ஜிமா, உடலுறவு மூலம் இந்த நோன்பு முறிவு ஏற்படுமாக இருந்தால் அவர் அறிந்தவராக, அதாவது நோன்பாளி என்று அறிந்தவராக, நோன்பாளியாக இருக்கும் போது உடல் உறவு கொள்வது ஹராம் என்று அவர் தெரிந்து நோன்பை விடக்கூடிய எந்த ஒரு மார்க்கம் அனுமதித்த காரணமும் இன்றி அவர் உடலுறவு கொள்வாராக இருந்தால் அவருக்கு பாவம் மற்றும் அந்த நாளை கலா செய்வதோடு சேர்த்து அவர் கஃபாரா கொடுக்க நேரிடுகிறது. கஃபாரா என்பது ஒரு முஸ்லிமான அடிமையை விடுவித்தல். அது முடியாவிட்டால் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோற்றல். அதுவும் அவருக்கு முடியாத சந்தர்ப்பத்திலே அவர் 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பார். அதாவது ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் 1 முத்து என்ற அடிப்படையிலே, அதாவது 1 முத்து என்பது ஒரு நடுநிலையான மனிதரின் 2 கைகளும் நிரம்பும் அளவு. நம் நாட்டை பொறுத்தவற்றிலே அரிசியை பாவிப்பார்கள். அதற்கு கிட்டத்தட்ட 600 கிராம் அளவு அரிசி அவர் என்ன செய்வார், கஃபாராவாக கொடுப்பார். முஸ்லிமான ஒரு அடிமையை விடுவிப்பதற்கு அவருக்கு சக்தி இருந்தால் முதலாவது அதை செய்வார். அது அவருக்கு முடியாத பட்சத்திலே 2 மாதங்கள் அவர் நோன்பு நோட்பார். தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதுவும் அவருக்கு முடியவில்லை என்றால் தான் அவர் 60 மிஸ்கீன்களுக்கு 1 முத்து என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு மிஸ்கீன்களுக்கும் உணவளிப்பார்.